வணக்கம் மக்களே! இன்னைக்கு சாட்டர்டே. இந்த வீடியோல நம்ம ஜெனரல் டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் வீக்கும் நம்ம சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளும் ஜெனரல் டாபிக் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீக்கும் அதே மாரி இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஜெனரல் டாபிக் பார்த்தீங்கன்னா, நானா வந்து எடுத்துட்டு வரல. ஸோ நண்பர்கள் கேள்விகள்ல இருந்து தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வகையில ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த வாரம். என்னன்னா, ஸோ அத இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரால 100% ரிட்டர்ன் வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோல பண்ண முடியுமா? பண்றதுக்கு சாத்தியமா? அப்படின்ட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. அதே சமயத்துல நீங்க ஹையஸ்ட் ரிட்டர்ன் 1 இயர்ல எவ்வளோ பண்ணியிருப்பீங்க? ஓவரால் போர்ட்ஃபோலியோ வைஸ்ல வந்து கேட்குறாங்க. ஸோ இத பத்தி நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்கும்போது 100% ரிட்டர்ன் வந்து சாத்தியமா? ஓவரால் போர்ட்ஃபோலியோலன்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து சாத்தியம். ஆனா, அது யாருக்கு சாத்தியம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு இது சாத்தியமா இருக்கும். ஒரு செட் ஆஃப் பீப்பிளுக்கு சாத்தியமா இருக்காது. ஆனா, சாத்தியமா இருக்கக்கூடிய செட் ஆஃப் பீப்பிள்ல டெஃபினட்டா நான் இருக்க மாட்டேன். நம்ம நண்பர்கள் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ யார் அந்த செட் ஆஃப் பீப்பிள்னா, ஸோ நம்ம ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம வந்து ஐடென்டிஃபை பண்றோம். ஸோ பண்ணதுக்கப்புறம் ஒரு முதலீட வந்து பண்றோம். ஸோ அது பெரிய ஒரு லம்ப் சம்மோ இல்ல சின்ன ஒரு தொகையோ வந்து நம்ம முதலீடு பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோல புதுசா எந்த பங்குகளையும் வந்து ஆட் பண்ணாம இருந்தோம்னா, டெஃபினட்டா அந்த போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, 100% ரிட்டர்ன வந்து ரீச் பண்ணிரும். ஸோ அதில எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா, அதில ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு கிடைச்சிருக்குமான்னு கேட்டா, டெஃபினட்டா அது கிடைச்சிருக்காது. ஏன்னா, அதுக்கப்புறம் பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரும். ஆனா, நம்ம எந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸையும் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டில மட்டும் தான் இருப்போம். போதிய அளவுக்கு நம்ம ஏன்னா குறிப்பிட்ட ஒரு இடத்துல முதலீடு பண்ணும்போது, பெரிய பெட்டும் எடுக்க மாட்டோம். ஏன்னா, நம்ம கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். ஸோ குறிப்பிட்ட அளவான ஒரு பணத்த மட்டும் முதலீடு பண்ணியிருப்போம். அப்படிப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 100% ரிட்டர்ன் வருவதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோல. இதே ஸோ என்னோட டைப்பு அண்ட் நம்ம நண்பர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைப்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, 100% ரிட்டர்ன் ஒரு போர்ட்ஃபோலியோக்கு சாத்தியமான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து சாத்தியமே இல்ல. ஏன்னா, அப்பப்போ நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது ஆட் பண்ணிட்டே தான் வந்து நம்ம போயிட்டு இருக்க போறோம். ஸோ நம்ம கொஞ்ச நாள் வந்து நல்ல போர்ட்ஃபோலியோ ஏறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பங்க நம்ம உள்ள புடிச்சு போடுவோம். அந்த பங்கு கீழ இறங்கும். திரும்ப அந்த பங்குல மேற்கொண்டு முதலீடு பண்ணுவோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னொரு பங்குல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அதையும் நம்ம புடிச்சு உள்ள போடுவோம். ஸோ இப்படி ஓவராலா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது, போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அதோட சைஸ் வந்து பெருசாயிட்டே போயிட்டுருக்கும். ஓவர் த பீரியட் அது ஒரு நல்ல சைஸ வந்து அச்சீவ் பண்ணிரும். இது என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஸோ எதுவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன சைஸ்ல தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா, பலூனாட்டம் ஊதி பெருகிட்டே வந்து போகும். ஸோ பெருகணும். மரம் மாட்டம் வந்து வளரணும். அதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ. அதே இடத்துல நம்ம இருந்தோம்னா, அது கண்டிப்பா பெரிய ஒரு வெற்றிய வந்து தராது. என்னதான் போர்ட்ஃபோலியோ 100% ரிட்டர்ன் நமக்கு காமிச்சாலும் கூட, ஸோ நம்ம நாலேட்ஜும் வளராது. ஸோ நம்ம பெரிய அளவுக்கு கெயினும் வந்து பண்ண முடியாது. இப்படி தொடர்ந்து நம்ம பண்ணும்போது, ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன தான் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படி நம்ம தொடர்ந்து பண்ணுவோம். ஸோ சில இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். அந்த பங்கு 100% இல்ல 400% கூட நமக்கு ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கும். ஆனா போர்ட்ஃபோலியோ வைஸ்ல நமக்கு பெரிய ரிட்டர்ன் இருக்காது. காரணம், ஒரு பங்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுது. இன்னொரு பங்கு புதுசா நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ வெயிட்டேஜ்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பங்குலருந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவோம். ஸோ இது தொடர்ந்து நடக்கும்போது, இது ஒரு ரொட்டீனான ஒரு ஜாப்பா நமக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால 100% ரிட்டர்ன ஓவரால் போர்ட்ஃபோலியோல அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா, அச்சீவ் பண்ண முடியாது. ஆனா இதுதான் ஒரு சரியான ஒரு பாதை. இப்படி பண்றதுக்கு தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து அதாவது என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கே வந்து நெறைய பேருக்கு சில சஜஷன்லாம் வந்து சொல்லியிருக்கேன். அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, என்ன காட்டிலும் அதிகப்படியான ஒரு ரிட்டர்ன குடுத்துருக்கும். எப்படி அதே தானே நானும் பண்றேன். ஆனா, அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்றதோட அவங்க நிறுத்திக்குவாங்க. நான் பலரும் வந்து பார்த்துருக்கேன். ஸோ HDFC பேங்க் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்குனதோட பார்த்தீங்கன்னா, அவங்க நிறுத்திட்டாங்க. அதே தான் ரிலையன்ஸ் அண்ட் ஐடிபிஸ், ஃபார்மா பீஸ் அடுத்தது இந்த OMC கம்பெனிஸ் இதெல்லாம் இப்ப இல்ல. முன்னாடி ஆனா, அவங்க போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். ஆனா, அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்மாலர் அமௌண்ட்டா இருக்கும். அவங்க இப்ப என்ன கேட்குறாங்கன்னா, "ஸோ இப்ப வேற ஏதாச்சும் பங்கு இருந்தா சொல்லு. இதெல்லாம் ஏறிருச்சே வேற ஏதாச்சும் இருந்ததுன்னா சொல்லு" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் வேற ஏதாச்சும் இருந்தா தானே சொல்ல முடியும். அதே சமயத்தில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன இதெல்லாம் போயிரும்னு சொல்றாங்களே! பயமா இருக்கே!" அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவங்க கிட்ட இருந்து வருது. ஸோ, அதனால நம்ம வந்து சரியான நேரத்தில முதலீடு பண்ணுனாலும், தொடர்ந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ வளரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 100% போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நினைப்பது ஒரு தவறான ஒரு விஷயம். அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப பல வருடங்கள் ஆகும். ஆனா, நமக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உண்டாயிட்டே இருக்கும். 1, 2ன்னா பிரச்சனை இல்ல. ஸோ, பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உண்டாகும்போது இந்த 100% போர்ட்ஃபோலியோவ நம்ம டக்குனெல்லாம் வந்து மீட் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கு ரொம்ப காலம் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னும் வந்து அந்த மாரியான ஒரு அச்சீவ்மென்ட் எல்லாம் வந்து பண்ணல. போர்ட்ஃபோலியோ
100%க்கு மேலலாம் இல்ல. ஸோ மேபி வேற யாருக்காச்சும் கூட இருக்கலாம். நான் இன்னும் அச்சீவ் பண்ணல. மேபி அச்சீவ் பண்ணணும்னா அத பற்றியான எக்ஸ்பீரியன்ஸையும் உங்க கூட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ மட்டும் பார்ப்போம். ஸோ நான் இது நாள் வரைக்கும் முதலீடு பண்றேன். பெரிய அளவுக்கு வந்து நான் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்ல ரிட்டர்ன வந்து பெருசா மைண்ட் பண்றதில்ல. ஸோ ரிஸ்க்க மட்டும் தான் பெரிய அளவுக்கு வந்து நான் மைண்ட் பண்றேன். ஸோ ரிட்டர்ன் எப்படினாலும் நம்ம லாங் டெர்ம்ல ஏர்ன் பண்ணிடலாம். பட் ரிஸ்க் ரொம்ப வந்து பிளான் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஸோ ரிஸ்க்க மட்டும் பாருங்க. நல்ல பங்கு நல்ல இடத்துல கிடைச்சதுன்னா தொடர்ந்து ஆட் பண்றதுக்கு நம்ம ரெடியா வந்து இருப்போம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கேள்வி சக்தி ஃபினான்ஸ் பத்தி நம்ம நண்பர்கள் பலரும் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சக்தி ஃபினான்ஸ் ஒரு டைம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிலருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த டைம்ல இருந்து நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு. இப்ப இந்த சக்தி ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சரிவ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பிரைஸ் டூ புக் பார்த்தீங்கன்னா 0.7 கிட்ட தான் இருக்கு. ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ₹25 கிட்ட இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இத அந்த டைம்ல நம்ம பேசும்போது ஒரு ₹33 ₹32 கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ₹25 கிட்ட இருக்கு. அன்னைக்கு இருந்த விலைய விட இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சு தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்க நம்ம நெறைய டைம் நண்பர்கள் கேட்டும் கூட டிஸ்கஸ் பண்ணதுக்கான ரீசன், ஸோ இதோட மார்க்கெட் கேப் பாருங்க வெறும் 160 கோடி தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணேன்னா கண்டிப்பா அது எனக்கு பெரிய ஒரு ரிஸ்க்கா வந்து முடியும். அதனால இந்த இடத்துல நான் பெரிய ஒப்பீனியன வந்து என்னால ஷேர் பண்ண முடியாது. என்ன அன்னைக்கு ஷேர் பண்ணீங்களே, இன்னைக்கு ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேள்வி வரலாம். அன்னைக்கு ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரியான பெரிய இஷ்யூ இல்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஆனா இப்ப ப்ராப்ளம் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நான் பிரைவேட் பண்ணி வச்சுட்டேன். அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ கண்டிப்பா வந்து YouTubeல அவைலபிளா இருக்காது. ரீசன் பார்த்தீங்கன்னா, இஷ்யூ வந்து இருக்கு. ஸோ இது ஒரு கோயம்புத்தூர் பேஸ் பண்ண கம்பெனி. பலருக்கும் அது தெரியும். ஸோ பல வருடங்களா இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னுமே கூட மைக்ரோ கேப் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கு. ஸோ இவங்க பிசினஸே கமர்ஷியல் வெஹிக்கிள்க்கு லோன் குடுக்குறது தான் மெயின் பிசினஸ். 90% இன்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல இருந்து தான் வருது. ஸோ இந்த மாரி பங்கெல்லாம் நம்ம எப்ப பிடிக்கணும்னா, மார்க்கெட் ட்ரெண்ட பொறுத்து வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துச்சு. ஸோ அதுவும் என்ன ஏதுன்ட்டுலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா, கேஸ்ல போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இந்த மாரி ஒரு பங்க நம்ம பிடிக்கணும்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாரி ஒரு நல்ல ஒரு பாட்டம் பிரைஸ்ல இருப்பதும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாரி இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியும். ஆனா இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? மைக்ரோ கேப்புக்கு அகைன்ஸ்ட்டா இருக்கு. இப்ப ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்ட்டா போய் நம்ம முதலீடு பண்ணணும்னா, நம்ம மாட்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இப்போதைக்கு ஃப்ரீயா விடுங்க. ஸோ ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஃபியூச்சர்ல இத பத்தி ஏதாச்சு அப்படி இப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு செய்தியோட நம்ம முடிச்சுக்கலாம். பேலன்ஸ வந்து நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல நம்ம பார்க்க போறது, ஸோ டாக்டர் ரெட்டி பற்றியான ஒரு அப்டேட் தான். டாக்டர் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யுஎஸ் எஃப்டிஏ வந்து அவங்களுடைய அ புது இந்த ஒரு பயோசிமிலருக்கான ஒரு அப்ளிகேஷனுக்கான லைசென்ஸ வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க யுஎஸ் எஃப்டிஏ. இது ரெட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்பவே அவங்களுடைய டேட்டால குடுத்தாங்க. அந்த மருந்து பேர் எனக்கு வாயில நுழையல. ஸோ அந்த மருந்து பார்த்தீங்கன்னா, பைப்லைன்ல இருக்கு. ஸோ விரைவில் வந்து இதுக்கு அப்ரூவல் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இது டாக்டர் ரெட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ இன்னும் சில செய்திகள் எல்லாம் இருக்கு. டேட்டா சென்டர் ஸ்டாக்ஸ் பற்றியான அப்டேட் அண்ட் எஸ்பிஐ பற்றியான அப்டேட் எல்லாம் இருக்கு. ஸோ நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் சில ஏதாச்சும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம நாளைக்கு அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய் மக்களே!